Dear students, 9th standard science la atomic structure அப்படின்ற அந்த லெசன்ல லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறது. ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வேலன்சி. இதான் நம்ம பார்க்க போற டாபிக். வேலன்சி அப்படின்றது வந்து என்ன? இது நம்மளுடைய பீரியாடிக் டேபிள்ல கிட்டத்தட்ட 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 118 எலிமெண்ட்ஸுக்கும் வேலன்சி அப்படின்றது வந்து பாசிபிள். சரி, வேலன்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலன்சி அப்படின்றதுக்கு வந்து என்ன டெஃபினேஷன் சொல்றாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம். வேலன்சி ஆஃப் an element is the combining capacity of the element with other element and is equal to the number of electrons that take part in a chemical reaction. இப்போ வேலன்சி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன இந்த இடத்துல மீனிங் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட் கூட கம்பைன்ட் ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அதை தான் நம்ம வந்து வேலன்சி அப்படின்னு சொல்றோம். அப்படி ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட் கூட கம்பைன்ட் ஆகும்போது அந்த எலிமெண்ட் என்ன செய்யும் தெரியுமா? எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணும், இல்ல எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி எவ்வளவு எலக்ட்ரானை ஒரு எலிமெண்ட் லாஸ் பண்ணுது, எவ்வளவு எலக்ட்ரானை ஒரு எலிமெண்ட் வந்து கெயின் பண்ணுது அப்படின்றது தான் கம்பைனிங் கெப்பாசிட்டி. ரைட், இதைதான் நம்ம வந்து வேலன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். டெஃபினேஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வேலன்சி ஆஃப் an element is the combining capacity of the element with other element and is equal to the number of electrons that take part in a chemical reaction. இப்போ இதுல வந்து டேக் பார்ட் இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட் கூட கம்பைன்ட் ஆகும்போது எலக்ட்ரானை என்ன செய்யுது? ஷேர் பண்ணுது, இல்ல எலக்ட்ரானை வந்து என்ன செய்யுது? டொனேட் பண்ணுது. அப்படி எலக்ட்ரானை ஷேர் பண்ணும்போது, எலக்ட்ரானை டொனேட் பண்ணும்போது நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட், அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமா என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிமெண்ட்டினுடைய வேலன்சி அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க ஷார்ட்டா சொல்லணும்னா, வேலன்சி ஆஃப் an எலிமெண்ட் அப்படின்னு உன்னை கேட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அப்ப நீ என்ன தெரியுமா சொல்லணும்? ஷார்ட்டா கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் an எலிமெண்ட் அப்படின்னு சொல்லணும். வேலன்சி இஸ் தி கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி எலிமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வேலன்சி. சரி, இப்ப பாருங்க, வேலன்சில வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் வேலன்சி, நெகட்டிவ் வேலன்சி, நியூட்ரல் வேலன்சி அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போலாம். இப்போ பீரியாடிக் டேபிள் இருக்கு நமக்கு. அந்த பீரியாடிக் டேபிள்ல வெர்டிகலா இந்த மாதிரி இப்படி போட்டிருப்பாங்க. பீரியாடிக் டேபிள்ல இந்த மாதிரி இருந்ததுன்னா, வெர்டிகலா இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன தெரியுமா? காலம்ஸ் அப்படின்னு பேரு, இல்லைன்னா குரூப்ஸ் அப்படின்னு பேரு. ஓகே, அந்த குரூப்ல குரூப் மொத்தம் எத்தனை இருக்கு நம்ம பீரியாடிக் டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது, குரூப் நம்பர் 1ல இருந்து கிட்டத்தட்ட 8 வரைக்கும். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அக்யூரேட்டா சொல்லணும்னா 18 குரூப்ஸ் இருக்கு நமக்கு. பீரியாடிக் டேபிள்ல மொத்தம் 18 குரூப்ஸ் இருக்கு. கிளியர்? அந்த 18 குரூப்ஸ்ல ஒவ்வொரு குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கும் ஒரு காமனான ஒரு வேலன்சி இருக்கும். சரிங்களா? அது எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த செகண்ட் பேராகிராஃப். பாருங்க, வேலன்சி ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஹேவிங் வேலன்ஸ் எலக்ட்ரான். நல்லா கவனிக்கணும். வேலன்சி ஆஃப் an எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட்னுடைய வேலன்சி அப்படின்றது அந்த எலிமெண்ட்னுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. வேலன்சி ஆஃப் த எலிமெண்ட் ஹேவிங் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 2 3 4. இந்த இடத்துல இருக்கிற 1 2 3 4 அப்படின்னு நம்பர் வருது இல்லைங்களா, எதை நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா 1 2 3 4 அப்படின்றது எல்லாமே வந்து வேலன்ஸ் எலக்ட்ரானை நமக்கு வந்து டினோட் பண்றது. இப்போ வந்து ஒரு குரூப்புக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 1ன்னு இருக்கும், இன்னொரு சில குரூப்புக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 அப்படின்னு இருக்கும், இன்னொரு சில குரூப்புக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 3, வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 அப்படின்னு இருக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அர்த்தம்? வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னா வேலன்சி ஷெல் கன்சிஸ்ட் எலக்ட்ரான்.
இட் இஸ் கால்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுறோம்னு வச்சுப்போமே, அதுல வேலன்சி ஷெல் அப்படின்றது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல். போன கிளாஸ்ல அதான் நம்ம பார்த்தோம். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகே ரைட். இப்போ ஒரு சில எலிமெண்ட்டுக்கு, ஒரு சில குரூப் எலிமெண்ட்டுக்கு, ஓகே, அதுவும் ஒரு சில குரூப் எலிமெண்ட்னா அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 அப்படின்ற அந்த குரூப் எலிமெண்ட்டுக்கு, வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 அப்படின்ற அந்த குரூப் எலிமெண்ட்டுக்கு, வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 அப்படின்னு இருக்கிற குரூப் எலிமெண்ட்டுக்கு, வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 அப்படின்ற அந்த குரூப் எலிமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வேலன்சி அப்படின்றது வந்து சேம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னா 1. அதே ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு வேலன்சி எவ்வளவு அப்படின்னாலும் அதுவும் 1 தான். அப்போ ஒரு சில குரூப்ல இருக்கிற எலிமெண்ட், ஒரு சில குரூப்னா யார் யாரு? ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட், தேர்ட் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட், ஃபோர்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரானும் வேலன்சியும் சேம். புரிஞ்சுதுங்களா? ரைட். அதே இன்னும் ஒரு சில குரூப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட், ஓகே, ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட், அதே போல சிக்ஸ்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட், அதே போல செவன்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட், இவங்களுக்கெல்லாம் வந்து வேலன்சி ஷெல் அதுல இருக்கிற எலக்ட்ரான் வந்து 5 எலக்ட்ரான்ஸ். இதுல ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு வேலன்சி ஷெல்லுல இருக்கிற எலக்ட்ரான் வந்து 5 எலக்ட்ரான். சொல்ல புரியுதா? சரி. அப்ப இவங்களுக்கு வேலன்சி எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 5 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா வேலன்சி ஷெல்லுல. ஒரு எலிமெண்ட் ஸ்டேபிளா இருக்கணும்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஆனா இந்த ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கெல்லாம் வேலன்சி ஷெல்லுல 8 எலக்ட்ரான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப எவ்வளவுதான் இருக்கு? 5 தான் இருக்கு. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம என்ன செய்யணும்? 8 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ வந்து ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு எவ்வளவு வேலன்சி அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது பாருங்க 8 மைனஸ் 5. கிளியர்? 8 மைனஸ் 5. அப்ப ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? ஓகே, அப்போ 3ன்றது டிஃபரன்ஸ் வருதா? அப்ப என்ன அர்த்தம்? ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கெல்லாம் வேலன்சி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. ஓகேவா? ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கெல்லாம் வேலன்சி 3. சரி சார், ஃபிஃப்த் குரூப்ல 5ன்னு போட்டிருக்கீங்களே, இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் இருக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? வேலன்சி ஷெல்லுல இருக்கிற எலக்ட்ரான். வேலன்சி ஷெல்லுனா என்ன? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல இருக்கிற எலக்ட்ரான். அதை தான் நம்ம வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். புரியுதுங்களா? இருக்கிற எலிமெண்ட்னா ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே, ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. அப்போ வேலன்சி எவ்வளவு அப்படின்னு உன்னை கேட்பாங்க. அப்போ ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கெல்லாம் வேலன்சியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 8ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 8ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 8 மைனஸ் 5. ஏன் சார் 8ல இருந்து மைனஸ் பண்ணணும்? ஒரு எலிமெண்ட் ஸ்டேபிளா இருக்கணும்னா 8 எலக்ட்ரான் அதுகிட்ட இருக்கணும். ஓகே, இப்போ ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு? 5 தான் இருக்கு. ஆனா எவ்வளவு இருக்கணும்? 8 இருக்கணும் இல்லையா? அப்ப எவ்வளவு குறையுது இந்த இடத்துல? 8 மைனஸ் 5ன்னு போட்டீங்கன்னா 3 அப்படின்றது குறையுது. அப்ப 3 எலக்ட்ரான் அந்த இடத்துல கம்மியா இருக்கு ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு. அதனால ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே என்ன செய்யும்? 3 எலக்ட்ரான் என்ன செய்யும்? கெயின் பண்ணும். So the valency of a fifth group contain element is 3. புரியுதுங்களா? அதே மாதிரி சிக்ஸ்த் குரூப்னு இருக்கு இல்லையா? ஜீனா அர்த்தம் குரூப் அப்படின்னு நாம வச்சுக்கணும். சும்மா ஷார்ட்டா போட்டிருக்கேன். சிக்ஸ்த் குரூப், சிக்ஸ்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு தெரியுமா? 6. அப்ப இதுவும் 8 இருந்தா தானே ஸ்டேபிள்னு சொல்லியிருக்கேன். இப்ப 6 தானே இருக்கு அதுகிட்ட. அப்போ 8 மைனஸ் 6 அப்படின்னு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ஃபார்முலா படி 8 இருக்கணும். ஆனா 8 இல்ல. எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இந்த இடத்துல? 2 தானே டிஃபரன்ஸ். அதுதான் இந்த இடத்துல வேலன்சி. அப்போ சிக்ஸ்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு வேலன்சி எவ்வளவு? இது பாருங்க, ஃபிஃப்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு வேலன்சி வந்து 3. கிளியர்? அதே மாதிரி சிக்ஸ்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு வேலன்சி நான் இந்த இடத்துல உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்க, சிக்ஸ்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு வேலன்சி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. அதே செவன்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட் இருக்கு பாருங்க, செவன்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்,
அதுக்கு வேலன்சி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. எப்படி சார் 7th குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு எப்படி சார் வேலன்சி 1 வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். 7th குரூப் அப்படின்னு சொன்னாலே எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு? வேலன்சி ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் எவ்வளவு? 7 எலக்ட்ரான். 8 எலக்ட்ரான் இருந்தா தானே ஸ்டேபிள். அப்போ இதுகிட்ட 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ நீ என்ன செய்யணும்? 8 - 7 அப்படின்னு போட்டீங்கன்னா 1ன்னு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப், இந்த குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரானும் வேலன்சியும் சேம். ஆனா 5th குரூப், 6th குரூப், 7th குரூப் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 5th குரூப்புக்கு வந்து 3, 6th குரூப்புக்கு வந்து 2, 7th குரூப்புக்கு வந்து 1. சரிங்களா? ரைட், அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி, இதுல 8th குரூப்னு ஒண்ணு வருது. அந்த 8th குரூப் மொத்தம் இருக்கிறது வந்து டோட்டலா 18 குரூப்ஸ். ஓகே, 18 குரூப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல இப்ப நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வேலன்சி ஷெல்லுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வச்சு நம்ம குரூப் பிரிச்சிருக்கோம். வேலன்சி ஷெல்லுல ஒரு எலக்ட்ரான் இருந்தா அது ஃபர்ஸ்ட் குரூப், வேலன்சி ஷெல்லுல 2 எலக்ட்ரான் இருந்தா அது செகண்ட் குரூப் அப்படின்னு பிரிச்சு இந்த இடத்துல காமிச்சிருக்கோம் இல்லையா? அதுல 7 வரைக்கும் நான் உனக்கு சொல்லிட்டேன். இப்போ 8, அதாவது 8th குரூப்னு சொல்லுவாங்க. 8th குரூப் அப்படின்னு சொன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது அவுட்டர் மோஸ்ட் ஷெல், வேலன்சி ஷெல், அதுல 8 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ. அப்படி 8 எலக்ட்ரான் இருந்ததுன்னா ஓகே, அந்த எலிமெண்ட்டுக்கு வேலன்சி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் எ 0. அதுக்கு வேலன்சி வந்து 0. ஓகே, எப்படி சார் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன ஃபார்முலாவே. ஒரு எலிமெண்ட் ஸ்டேபிளா இருக்கணும்னா எவ்வளவு எலக்ட்ரான் வச்சிருக்கணும்? 8 எலக்ட்ரான் வச்சிருக்கணும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல 18th குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. நம்ம பீரியாடிக் டேபிள்ல எத்தனாவது குரூப்? 18th குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த 18th குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 8 எலக்ட்ரான் இருக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? 8 எலக்ட்ரான் இருக்கும். ரைட், இப்ப நம்ம ரூல் படி ஒரு எலிமெண்ட் ஸ்டேபிளா இருக்கணும்னா எவ்வளவு எலக்ட்ரான் வச்சிருக்கணும்? 8 எலக்ட்ரான் இருக்கணும் இல்லையா? சோ இதுகிட்ட 8 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ ஆல்ரெடி இந்த 18th குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கெல்லாம் 8 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இந்த குரூப்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. அப்ப இது எலக்ட்ரானை லாஸும் பண்ண வேணாம், எலக்ட்ரானை கெயினும் பண்ண வேணாம். ஓகேவா? அப்போ ஃபார்முலா படி 8 - வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு போடும்போது 8 - வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு இந்த ஃபார்முலாவில இவங்களை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 - 8 is here equal to 0. அதனால சொல்றாங்க எலிமெண்ட்ஸ் ஹேவிங் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஷோஸ் 0 வேலன்சி. அப்போ எந்த ஒரு எலிமெண்ட் வேலன்சி ஷெல்லுல 8 எலக்ட்ரானை வச்சிருக்கோ அந்த எலிமெண்ட் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. அந்த எலிமெண்ட்டுக்கெல்லாம் வேலன்சி வந்து எவ்வளவு? 0 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நியான். நியான் அப்படின்னு சொன்னா நியானுடைய சிம்பிள் வந்து நமக்கு தெரிஞ்சது NE. அந்த NE அப்படின்றது வந்து நியான். சரிங்களா? அதான் நான் இங்க வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் NE. இப்போ இந்த நியானுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10. ஓகே, இதுக்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லும்போது 2,8 அப்படின்னு போடுவோம். இந்த 2ன்றது வந்து K அப்படின்ற ஷெல்லு. ஓகே, Lன்றது வந்து, அதாவது 8ன்றது வந்து L ஷெல். அப்போ நியான்ல வந்து 2 ஷெல் தான் இருக்கு. ஒன்னு K ஷெல், இன்னொன்னு L ஷெல். இந்த L ஷெல் தான் நான் கேட்டீங்கன்னா வேலன்சி ஷெல் ஆர் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஓகேவா? இதுதான் கேட்டீங்கன்னா வேலன்சி. இது வந்து வேலன்சி ஷெல் அப்படின்னு பேரு. இந்த வேலன்சி ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான் இருந்தா ஸ்டேபிள் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். 8 எலக்ட்ரான் இருந்தா ஸ்டேபிள். பாருங்க, இந்த இடத்துல நியானுக்கு வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்னா 8 எலக்ட்ரான் அதுகிட்ட இருக்கு. அப்ப இது வந்து எலக்ட்ரானை லாஸும் பண்ணாது, எலக்ட்ரானை கெயினும் பண்ணாது. அப்போ வேலன்சி வந்து என்ன வந்துருச்சு? அதுக்கு 0. அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், வேலன்சி அப்படின்றது வந்து கம்பைனிங் கெப்பாசிட்டி. அப்போ நீங்க கேட்கலாம், என்ன கேட்கலாம்னா, இப்போ வந்து நியான் வந்து வேலன்சி 0 அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ இது வந்து யாரு கூடயும் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, நியான் வந்து எலக்ட்ரானை கொடுக்கவும் கொடுக்காது, எலக்ட்ரானை வாங்கவும் வாங்காது. அதனால அது வந்து கெமிக்கல் காம்பினேஷன்ல இன்வால்வ் ஆகாது. வேலன்சி வந்து 0. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ல நியான் யார் யாரெல்லாம் வேலன்சி 0ன்னு இருக்கோ அவங்கலாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ல எல்லாம் அதிகமா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ரொம்ப ரேர் அப்படின்றத இதுல நீ தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ரைட், இப்ப நம்ம பார்க்க போறது வந்து
next one. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு ப்ராப்ளம் நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். நம்ம புக்ல இருக்கிறது தான் இது. என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 3, ஃபைண்ட் த வேலன்சி ஆஃப் மெக்னீசியம் அண்ட் சல்ஃபர் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின். மெக்னீசியம் அப்படின்னு சொல்லும்போது மெக்னீசியத்தினுடைய சிம்பல் வந்து Mg, சல்ஃபர் அப்படின்னு சொல்லும்போது சல்ஃபருடைய சிம்பல் வந்து S. சரி, முதல்ல வேலன்சியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது 2 விஷயம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். என்னது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது வேலன்சியை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 1 ரூல் மாதிரி நினைச்சுக்க. ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த எலிமெண்ட். எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதணும். செகண்ட் ஸ்டெப் ஃபைண்ட் த வேலன்ஸ் எலக்ட்ரான். அதுக்கப்புறமா வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்ச உடனே வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 1 அப்படின்னு இருந்ததுனாலோ, இல்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 அப்படின்னு இருந்ததுனாலோ, வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 இல்ல 4 அப்படின்னு இருந்ததுனாலோ அதுதான் வேலன்சி. சரிங்களா? சப்போஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, ஓகேவா? அப்போ 8 மைனஸ் 5 அப்போ 3. அதே போல வேலன்ஸ் எலக்ட்ரான் 6ன்னு இருந்துன்னு வச்சுக்கோமே, அப்போ 8 மைனஸ் 6. அந்த ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்ப என்ன வரும்? வேலன்சி 3 2 1 0 அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இதுதான் ரூல் இது. ஓகேவா? இதை நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப மெக்னீசியத்துல எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்றதையும் யூஸ் பண்ணி வேலன்சி என்ன அப்படின்றத இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சிம்பிள் நான் எழுதிக்கிட்டேன் Mg. அட்டாமிக் நம்பர் அதனுடைய சிம்பிள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா Z. அட்டாமிக் நம்பர் வந்து Z அப்படின்ற டினோஷன்ல கொடுப்பாங்க. மெக்னீசியத்துக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 12. அப்போ அட்டாமிக் நம்பர் 12னா அதுகிட்ட எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 12 எலக்ட்ரான் வச்சிருக்கிற இந்த மெக்னீசியம் ஆட்டத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுறோம் 2,8,2. ஓகேவா? இதான் வந்து K ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருக்கு, L ஷெல்ல 8 எலக்ட்ரான் இருக்கு, M ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே எப்படி எழுதணும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இதுல எது வேலன்சி ஷெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா M ஷெல் தான் வேலன்சி ஷெல். இந்த வேலன்சி ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வேலன்சி ஷெல்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளவு? 2 எலக்ட்ரான். அப்போ வேலன்சி ஷெல்லுல 2 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ரூல் படி, ஓகேவா, ஸ்டெப் 2ல என்ன சொல்லுது? பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்லுது? வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 2 3 4 அந்த ரேஞ்சில இருந்ததுன்னா அதே தான் அதனுடைய வேலன்சி. அப்போ மெக்னீசியத்தினுடைய வேலன்சி ஷெல்லுல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 2 அப்படின்ற நம்பர் இருக்கிறதுனால இந்த மெக்னீசியத்துக்கு வேலன்சி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவோ அதே தான் வேலன்சி. ஓகே, வேலன்ஸ் எலக்ட்ரான் இந்த ரூல் எப்போ அப்ளிகபிள்? வேலன்சி ஷெல்லுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 1ன்னு இருக்கணும், இல்ல 2ன்னு இருக்கணும், இல்ல 3ன்னு இருக்கணும், இல்ல 4ன்னு இருக்கணும். ஓகே, 4 அண்ட் பிலோ த 4 அந்த மாதிரி வேலன்ஸ் எலக்ட்ரான் இருந்ததுன்னா அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னவோ அதே தான் அதனுடைய வேலன்சி. இது மெக்னீசியத்துக்கு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சல்ஃபர். ஓகே, சல்ஃபருக்கு இப்ப எப்படி அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன். பாருங்க, எலிமெண்ட் சல்ஃபர்னுடைய அந்த சிம்பல் வந்து S. அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 16. அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 2 8 6. இந்த 2ன்றது வந்து K ஷெல், Lன்றது வந்து அதாவது 8ன்றது வந்து L ஷெல், அடுத்தது 6 அப்படின்றது வந்து M ஷெல். அப்போ நம்ம சல்ஃபர் கிட்ட 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 16 எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றது தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல வேலன்சி ஷெல் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் தான் வேலன்சி ஷெல். அப்போ இந்த இடத்துல M ஷெல் இருக்கு இல்லையா? இந்த M ஷெல் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவுட்டர் மோஸ்ட் ஷெல், தட் இஸ் வேலன்சி ஷெல். அதான் இங்க நான் கொடுத்துருக்கேன். இந்த வேலன்சி ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்க, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது ரூல் 2 படி பார்க்கும்போது, ஸ்டெப் 2 அதுபடி பார்க்கும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4 அதுக்குள்ள இருந்ததுன்னா அதான் அதனுடைய வேலன்சி. இது 4 தாண்டி இருக்கு. எவ்வளவு இருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்? 6ன்னு இருக்கு. அப்போ 4 தாண்டி இருக்கும்போது above the 4 அப்படின்னு சொல்லும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 and above அப்படின்னு சொல்லும்போது 4 and above அப்படின்னு சொல்லும்போது
நம்ம என்ன செய்யணும், அதை 8ஆல சப்ராக்ட் பண்ணணும் இல்லையாப்பா. அதுபடி பார்க்கும்போது 8 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த இடத்துல சல்ஃபர்னுடைய வேலன்சி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. கிளியர் ரைட். இந்த மாதிரி நம்ம நிறைய சம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆட்டம் ஆஃப் த எலிமெண்ட். ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எதுவும் இல்ல, நமக்கு வந்து ஒரு எலிமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க, அந்த எலிமெண்ட்டினுடைய ஃபுல் ஜாமெட்ரிய டிரா பண்றது. அந்த ஜாமெட்ரியில இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுக்கப்புறம் வேலன்சி. இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் இதனுடைய எய்ம். இப்ப பாருங்க, லித்தியம். ஓகேவா, லித்தியம் அப்படின்ற ஒரு ஆட்டம் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம் இல்லையாப்பா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது லித்தியம். லித்தியம் அப்படின்ற அந்த ஆட்டத்துல 3ன்னு போட்டிருக்கேன். லித்தியத்தினுடைய ப்ரிஃபிக்ஸ்ல வந்து 3ன்னு போட்டிருக்கேன். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா அட்டாமிக் நம்பர். அப்போ 3 அப்படின்னு சொன்னோம்னா அந்த 3ன்றது வந்து என்னன்னு பார்க்கும்போது தட் இஸ் புரோட்டான். ஓகேவா, புரோட்டான் வந்து எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 புரோட்டான்ஸ் இருக்கு. ஓகேவா, ஏன்னா அட்டாமிக் நம்பர் என்னவோ அதே தான் எலக்ட்ரானும், அதே தான் புரோட்டானும். புரோட்டான் வந்து எங்க இருக்கும், நியூக்ளியஸ்ல இருக்கும். அதான் நான் இங்க உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா, இதுல வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு போட்டு அந்த 3 எலக்ட்ரானை நான் வந்து ஷெல்லுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். கே ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா. இப்ப அந்த 2 எலக்ட்ரானை நம்ம இந்த இடத்துல எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம், இதான் கே ஷெல். அந்த கே ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அந்த 2 எலக்ட்ரானை இப்ப நான் உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன்றத நல்ல கவனத்தோட பாருங்க. இது பாருங்க, இது வந்து 2 எலக்ட்ரான்ல இது ஒரு எலக்ட்ரான். ஓகேவா, கே ஷெல்ல. இன்னொரு எலக்ட்ரான் நம்ம விருப்பம், எங்க வேணாலும் நீ அந்த வந்து இந்த சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அதுல எங்க வேணாலும் நீ ஃபில்அப் பண்ணலாம். இந்த சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிட். ஓகேவா, இந்த ஆர்பிட்ல தான் நம்ம எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும், சுத்தி சுத்தி வரும். நியூக்ளியஸ் சென்டர்ல இருக்கும், நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்ல மூவ் ஆயிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. ரைட். இப்ப கே ஷெல் முடிஞ்சிச்சு. அடுத்தது எல் ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கு. இது பாருங்க, அந்த எல் ஷெல்ல அது ஒரு எலக்ட்ரான் இப்படி காமிச்சிருக்கு. ஓகே, இந்த எல் ஷெல் தான் என்ன ஷெல், இது அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஓகேவா, அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ரைட். இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கு. அப்போ வேலன்சி ஷெல் தான் அது இல்லையா. அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அப்படின்னாலும் வேலன்சி ஷெல் அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்குன்றதுனால வேலன்சி என்ன, 1. அப்போ வேலன்சி ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கோ அதே தான் வேலன்சி. எத்தனை நம்பர் வரைக்கும், வேலன்சி ஷெல்லுல எலக்ட்ரான் வந்து 1ன்னு இருந்தா, 2ன்னு இருந்தா, 3ன்னு இருந்தா, 4 அப்படின்னு இருந்தா அந்த நம்பர் வரைக்கும் அதே நம்பர் தான் அந்த எலிமெண்ட்னுடைய வேலன்சி. இப்ப இந்த இடத்துல லித்தியத்துக்கு எல்ஐனா லித்தியம். ஓகே, லித்தியத்துக்கு வேலன்சி ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான் இருந்தது, ஒரு எலக்ட்ரான் இருந்ததா. அப்போ வேலன்சி என்ன, 1. சரி, இப்ப அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட். இந்த இடத்துல நெக்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா போரான். ஓகேவா, போரான். அந்த போரான்ல எவ்வளவு போரான்ல எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அட்டாமிக் நம்பர் வந்து 5. அப்ப என்ன அர்த்தம், 5 புரோட்டான்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். ஓகே, நான் அதை வந்து உங்களுக்கு எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன்னு பாருங்க. ரைட். இப்ப இந்த இடத்துல வந்து 5 புரோட்டான் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ரைட். இதுலயும் கே ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கா. நம்ம விருப்பம் தான், இங்க ஒரு எலக்ட்ரானை காமிக்கலாம். சோ இதுக்கு ஆப்போசிட்ல இங்க ஒரு எலக்ட்ரானை காமிக்கலாம். 2 எலக்ட்ரான் இங்க இருக்கு. அடுத்தது எல் ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க இல்லையா. அப்ப அந்த 3 எலக்ட்ரான்ஸ்ல இங்க ஒரு எலக்ட்ரானு. ஓகே, சோ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரானு, சோ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான். அப்போ 3 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ வேலன்சி ஷெல் தான் எல் ஷெல். அந்த எல் ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால வேலன்சி என்ன இந்த இடத்துல 3. யாருக்கு, போரானுக்கு. அதே போல ஆக்சிஜன். ஓகேவா, ஆக்சிஜனை பொறுத்தவரையிலையும் அட்டாமிக் நம்பர் எவ்வளவு, 8. சரிங்களா. அப்போ ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8 அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அட்டாமிக் நம்பர் 8 அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்குன்னு அர்த்தம், 8 புரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரானும் அதே மாதிரி தான் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுகிட்ட இருக்கிற அந்த 8 எலக்ட்ரானை தான் இந்த ஷெல்லுல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இப்ப கே அப்படின்ற அந்த ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு, எல்லா இடத்துலயும் கே ஷெல்ல 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும்.
இதோ 2 எலக்ட்ரான் போட்டாச்சு. எல் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் வரணும். 1, இது வந்து 2, இது வந்து 3, ஓகே, இது வந்து 4, வந்து 5, இது வந்து 6. சரி, இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? 6 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு இல்லையா? அப்போ வேலன்சி எவ்வளவு இந்த ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தா, வேலன்சி ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? ரைட், இந்த இடத்துல நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. வேலன்சி ஷெல்லுல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நான் என்ன சொன்னேன்? வேலன்சி ஷெல்லுல 4 எலக்ட்ரான் வரைக்கும் இருந்தா அதே தான் வேலன்சி. ஆனா இது வந்து 4 தாண்டிடுச்சு இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? 8ல இருந்து இந்த 6 மைனஸ் பண்ணணும். கிளியர்? அப்போ வேலன்சி is here 8 minus 6. அப்ப என்ன வருது உங்களுக்கு? 2 வருதா? So the valency of oxygen is here 2. இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் 1 by 1 கண்டுபிடிக்கணும். ரைட்? இப்ப அதே போல பாத்தீங்கன்னா, இப்ப இங்க என்ன இருக்கு? சோடியம் கொடுத்துருக்கனா பாருங்க, டக்கு நம்ம முடிச்சிடலாம். இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது? சோடியம். இப்போ சோடியத்தை பொறுத்தவரையிலையும் 11 இருக்கு. அப்போ எத்தனை புரோட்டான்ஸ் இருக்குன்னு அர்த்தம்? 11 புரோட்டான்ஸ். புரோட்டான்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா 11 புரோட்டான்ஸ் இருக்கு. அந்த 11 புரோட்டான்ஸ்ல கே அப்படின்ற அந்த ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? அது பாருங்க, இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான். அடுத்தது எல் ஷெல்ல 8 எலக்ட்ரான் காமிக்கணும் இல்லையா? 1, இது வந்து 2, வந்து 3, இது வந்து 4, 5, இது வந்து 6, இது 7, இது வந்து 8. இந்த மாதிரி 8 எலக்ட்ரான் காமிச்சாச்சு எல் ஷெல்ல. எம் ஷெல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, அவ்வளவுதான்டா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சோடியம் அப்படின்ற ஆட்டத்துல வேலன்சி ஷெல் என்ன ஷெல்? இது எம் ஷெல் தான் வேலன்சி ஷெல். ஓகேவா? இதான் வந்து வேலன்சி ஷெல். இப்ப வேலன்சி ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்கா? சோ எவ்வளவு வேலன்சி ஷெல்லுல எலக்ட்ரான் இருக்குன்னு நீ பாரு. 4 பிலோ 4 இருந்ததுன்னா அது அதனுடைய வேலன்சி. அப்போ சோடியத்தினுடைய வேலன்சி என்ன? 1. ஏன்னா வேலன்சி ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஓகேவா? அதே போல இப்போ ஆர்கான். இப்போ ஆர்கான் அப்படின்றது வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 18. அப்போ எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கு? 18 புரோட்டான்ஸ் இருக்கு. அப்ப எலக்ட்ரானும் 18 இருக்குன்னு அர்த்தம். அந்த 18 எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு பாருங்க. கே ஷெல்ல 2 எலக்ட்ரான் காமிக்கணும். எல் ஷெல்ல 8 எலக்ட்ரான் காமிக்கணும் இல்லையா? 1, இது வந்து 2, வந்து 3, இது வந்து 4, 5, 6, 7, இது வந்து 8. ஓகேவா? இப்போ எம் அப்படின்ற அந்த ஷெல்லு, எம் ஷெல்ல 8 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? அதுலயும் 8 எலக்ட்ரான் காமிக்கணும். 1, இது வந்து 2, வந்து 3, 4, 5, 6, 7, 8. புரியுதுங்களா? அப்போ 8 எலக்ட்ரான் இதுலயும் இருக்கு. ரைட்? அப்போ வேலன்சி எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது அப்ப நீ என்ன கவனிக்கணும்? வேலன்சி ஷெல்ல நீ பார்க்கணும். எம் ஷெல் தான் என்ன ஷெல்? இது வேலன்சி ஷெல். இந்த வேலன்சி ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 8 எலக்ட்ரான் இருக்கு. சோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் ஹியர் ஈக்குவல் டு 8. நல்லா கவனிச்சிங்களா? அப்ப வேலன்சி ஷெல்லு எம் ஷெல்லு இந்த ஆர்கான் ஆட்டத்துக்கு, அதுல வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு? 8 எலக்ட்ரான் இருக்கு. நம்ம ரூல் படி வேலன்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா 8 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் இல்லையா? அப்போ 8 நான் போட்டுக்கிட்டேன். இப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுங்க? 8 இருக்கு இல்லையா? அப்போ 8 மைனஸ் 8 எவ்வளவு? 0. அப்போ ஆர்கான் அப்படின்ற ஆட்டத்துக்கு வேலன்சி எவ்வளவு? 0. அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும். இப்ப கால்சியத்துக்கு நீ பார்க்கும்போது கால்சியத்துல வந்து எவ்வளவு இருக்கு? 20 அட்டாமிக் நம்பர் 20. அப்ப என்ன அர்த்தம்? 20 புரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸ்ல இருக்கு. இப்ப கே அப்படின்ற அந்த ஷெல்லுல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கணும் இல்லையா? நான் இப்ப இந்த 2 எலக்ட்ரானை வந்து கிராஸ் போட்டு காமிக்கிறேன். சும்மா எல்லாமே டாட் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லுல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் இல்லையா? 1, இது வந்து 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 எலக்ட்ரான் இருக்கு. அடுத்தது எம் ஷெல்லையும் 8 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? ஸோ 1, இது வந்து 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, இப்போ என் ஷெல்ல எவ்வளவு இருக்குன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு இல்லையா? உனக்கு வித்தியாசம் காமிக்கணும்ன்றதுக்காக அந்த 2 மட்டும் இப்படி காமிக்கிறேன். இது ஒரு எலக்ட்ரானு, இது ஒரு எலக்ட்ரான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என் அப்படின்ற அந்த ஷெல்லு தான் என்ன ஷெல்? இது வேலன்சி ஷெல். இப்போ வேலன்சி ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? அந்த 2 எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். நம்ம ரூல் படி 4 பிலோ 4, வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 பிலோ 4ல இருந்ததுன்னா அப்ப வேலன்சி என்ன? அதேதான். அப்ப இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கிற கால்சியத்துக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருக்கு. அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் 2னா பிலோ 4ல தான் அந்த 2 வருது. அதனால கால்சியத்துக்கு வேலன்சி எவ்வளவு? 2.
இப்போ தெரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? வேலன்சி அப்படின்னு சொன்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்? கால்சியம் வந்து 2 பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஆர்கான் வந்து பாண்டே ஃபார்ம் பண்ணாது. சோடியம் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணும். லித்தியம் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணும். போரான் 3 பாண்டா ஃபார்ம் பண்ணும். ஆக்சிஜன் 2 பாண்டா ஃபார்ம் பண்ணும். அப்படின்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? ரைட்? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரைட்? இதுக்கு அடுத்த கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூவேஷனை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.